தொடங்கிச்சு. நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சமையல் ஆரம்பிக்கலாம். நம்ம புரட்டாசி மாதம் தொடங்குனால பூஜை பண்ணியாச்சு. நம்ம சமையலுக்கு போகலாம். ஓகே, கத்திரிக்காய் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா இது அப்படி இருக்கட்டும். அப்புறமா ஊற்றிக்கிறேன் நான். சும்மா துளி ஓண்டி வெந்தயம், அதான் ஜீரகம், ரொம்ப கரையக்கூடாது வெந்தயம் வந்து. அப்புறம் கொஞ்சோண்டி சோம்பு, கடுகு. இன்னைக்கு ரொம்ப வேலை. போட்ட உடனே கொஞ்சம் பெருங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 2 பூண்டு போட்டிருக்கிறேன் நான் இதில். இது நல்லா கொஞ்சம் சிகப்பான உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா கத்திரிக்காய் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் இதாயிட்டு கத்திரிக்காய் போட்டுட்டா நான் வந்து இந்த குழம்புக்கு வந்து புளி அவ்வளோ போட மாட்டேங்க. தக்காளி தான் ரொம்ப போடுவேன் நான். அது வெந்திட்டே இருக்கும்போது தக்காளி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ணலான்னு இருந்தா, அது கொஞ்சம் வேலையா இருந்ததுனாலே இப்போ மாற்றிக்கிட்டா. தக்காளி போட்டுட்டா. புளி ரொம்ப கம்மியா ஊத்துனீங்க. தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் குழம்பு வந்து. 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் உப்பு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் இது வந்து என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் இதாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா வெந்திச்சா கொஞ்சோண்டி தான் மிளகாத்தூள், எங்கள் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க, நானே பண்ணணும். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது வந்து நான் செஞ்ச சாம்பார் பொடி. இது வந்து அது கொஞ்சோண்டி போட்டிக்கிறேன். நான் அப்புறமா இந்த சாம்பார் பவுடர் எப்படி பண்ணணுமோ நான் உங்களுக்கு தனியாக அது ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம புளி காய்ச்சல் சும்மா நான் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் கூட இருக்காது, கொஞ்சோண்டு அதோட கம்மி. அது நான் புளி காய்ச்சல் எடுத்துருக்கிறேன், அது போட்டிருக்கிறேன் நான். புளி காய்ச்சல் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாமன்னா, பார்த்தீங்களா இவ்வளோதான் வெல்லம்.
அதாவது அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெல்லம் போடுறது இது. இப்போ இது கொதிக்கிட்டோம், நம்ம இது மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இது கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்கி விட்டுடலாம். நம்ம அதுக்குள்ளே அப்பளம் வறுத்துடலாம். குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குதா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சட்னி கோவக்காய் சட்னி பண்ணேன் நான். அது தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நான் அது கொஞ்சோண்டு நெய் போட்டு அது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். திண்டவா சூப்பராக இருக்குங்க. இது எங்களுக்கு இந்த மாதிரி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதுதான் சாப்பிட்றது அதிகமாக வந்து. ஒரு வாய் இந்த சட்னியில் போட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது எங்களுக்கெல்லாம் வந்து. நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இப்போ கத்திரிக்காய் குழம்பு, காரக்குழம்பு இது பார்ப்போம். இது நல்லா ஊறிச்சுன்னா ஈவினிங் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, இது பெரிய விஷயமானு இல்லை. சில மெத்தட் மாறிடும், அவ்வளோதான். கோயிலில் புளி சாதம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி டேஸ்ட் வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.